சார் அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு நேற்று நைட்டோட பிரச்சனை முடிஞ்சிடுச்சு சார். நான் நிஜமாக நேற்றுலாம் தூங்கலை, காலையில் படம் வர வரைக்கும் தூங்கலை. நான் நிஜமாக போய் படுத்துருக்கலாம் வீட்டில். இப்போ நான் பண்ணுற இப்போ நான் இங்கே வந்து இந்த மீட்டிங் வந்து என் படத்துக்காக இல்லை, என் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய படம் விட்டு கொடுக்குறோம், இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஒரு சின்ன ப்ரொடியூசர் மாட்டினா என்ன சார் ஆகும்? அடுத்த படத்துக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சார் நான் போராடுறேன் இப்போ. ஸோ இதுக்கு வந்து வேறு எந்த காரணமும் இல்லை. ஒரு சில கேள்விலாம் மனசுக்கு ரொம்ப வலிக்குது, பட் பரவாயில்ல, கேள்விகள் வரதான் செய்யும், பரவாயில்ல. நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டேன், இதுவும் ஃபேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும், ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். நான் எங்கள் டைரக்டரை பற்றி, டைரக்டர் இவ்வளோ பெரிய எனக்கு ஹிட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இமீடியட்டாக அவர் கூட ஒரு படம் பண்ணேன்னு அவர் எனக்கு ஒரு 3 மாதமாக சொல்லிட்டு இருக்காரு. 3 மாதமாக சொல்லிட்டு இருக்காரு, நான் உங்களுக்கு ஷாக் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதுக்கு வந்து மக்கள் சூப்பர் ஸ்டார்னு போட்டிருக்காராம். மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இப்போ போட்டிருக்காராம். அந்த இல்லை, சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் என் தலைக்கு மட்டும்தான். மக்கள் சூப்பர் ஸ்டார்னு போட்டதுக்கு எனக்கு மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. பட் ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், அது என் தலைவன் மட்டும்தான், ரஜினி சார் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். ஸோ வேறு சூப்பர் ஸ்டார் நானே ஒத்துக்க மாட்டோம். ஸோ அதால் எனக்கு வந்து எப்போவுமே வந்து அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன் நான். அவர் தான் வந்து என்னுடைய குருன்னு கூட சொல்லுவேன். நான் ராகவேந்திர சாமியை பார்த்ததில்லை, அவர் தான் வந்து இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன்னா அதுக்கு ரஜினி சார் ஒரு முக்கியமான காரணம். ஸோ ஒரே ஒரு ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அது என் தலைவன் மட்டும்தான். அந்த அன்புக்கு நன்றி. பட்டு இது மாதிரி ஒரு படத்துலையும் ஒருத்தரும் ஏதோ வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக எனக்கு வந்து எந்த பட்டமும் எதுவும் வேணாம். எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு எங்கள் அம்மாவுடைய பேரை விட எனக்கு பெரிய பட்டம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. வேறு யாரும் எந்த பட்டமும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எங்கள் அம்மா பேர் கண்மணி ராகவேந்திரா லாரன்ஸ்ன்னு தான் நான் இனிமேல் எல்லாத்துலேயும் போடுவேன். அதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கே ராகவா லாரன்ஸ்ன்னு நான் போடுவேன். ஸோ எங்கள் அம்மாவுடைய பட்டம் மட்டும் எனக்கு போதும், வேறு எந்த பட்டமும் எனக்கு தேவையில்லை. இந்த படத்தை இட்டு கொடுத்த என்னுடைய டைரக்டருக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் கூட இமீடியட்டாக படம் பண்ணணுன்னு ஆசை. அதே மாதிரி இந்த படத்துக்கு உழைச்ச சிவா சாருக்கும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த நன்றியை மறக்க மாட்டேன். நன்றி வந்து சொல்கிறது இல்லை, செஞ்சு காமிப்பேன் நான். அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக நேற்றுலேருந்து ஒர்க் பண்ண எல்லா பெரிய மனுங்களும் எல்லாருக்கும் என்னுடைய மிக நன்றி சார். ஏன்னா நீங்களாம் வரலன்னா, இண்டஸ்ட்ரி வரலன்னா என் படம் ரிலீஸ் ஆகிருக்காது. நாளைக்கு நான் இந்த போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் கூட இண்டஸ்ட்ரிக்கு இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இங்கே நிறைய பேர் நம்ம சௌத்ரி சார், அப்புறம் கல்யாண் சார், அவங்கெல்லாம் கூட வரல, அருள்பதி சார், அவங்க எல்லாருக்கும் கூட என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மொட்டை சிவா கெட்ட சிவா படம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இத்தனை நாளாக வந்துட்டு பல நாள் சந்தோஷமாக இருந்திருக்கிறேன். கடைசி ஒரு 6 மாத காலமாக வந்துட்டு நான் வந்து நிம்மதியான தூக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், மிகப்பெரிய சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கேன் சார் நான் இங்கே. ஏன்னா தேட்டரில் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன் நான். ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து இன்றைக்கி அந்த ஆடியன்ஸோட சந்தோஷத்தை பார்க்கும்போது இன்றைக்கி மிகப்பெரிய எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து வெற்றி படன்றது வந்து ஆடியன்ஸுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே சந்தோஷமாக என்னை பார்த்துட்டு ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டோன்றது வந்து நான் வந்து சந்தோஷமாக இந்த இடத்துல வந்து அதை நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த படம் வந்து நேற்றுக்கு நைட்டு தான் சார் வந்து முடிவாச்சு ரிலீஸ் ஆகுன்றது. ஆனால் 10ஆம் தேதி அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகலைனாக்கா வேறு முடிவாயிருக்கும் சார் எனக்கு. நான் இந்த இடத்துல உங்கள் மீடியா முன்னாடி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் அவ்வளோ பாதிப்புகளை சந்திச்சுது. 17ஆம் தேதி போட்டாங்க, 24ஆம் தேதி போட்டாங்க, அடுத்து இந்த தேதி போட்டிருக்கு, 10ஆம் தேதி போட்டிருக்கு. பிரச்சனைகள் வந்து அவ்வளோ இருந்தது. அந்த சார் கேட்டார், ஏன் போத்ரா முன்னாடிலாம் வந்துட்டு இப்படி பண்ணார், அவரை விட்டுட்டீங்கன்னு கேட்டார். இது கிளைமேக்ஸு. இனிமேல் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சார். இல்லை சார், இனிமேல் வந்துட்டு இதை ஏன் நாங்கள் வெளியில் சொல்கிறோம்னாக்கா, இனிமேல் வரக்கூடிய சிறு தயாரிப்பாளர்களோ பெரிய தயாரிப்பாளர்களோ போத்ரா இருக்கிறாருனாக்கா அந்த திசைக்கு போகாமல் வேற திசைக்கு போங்க சார். அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பாம்பு இருக்குது, கொத்தும் உங்களை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தான் சார் இது. இத்தனை நாளில் சொல்லப்படாத ஒரு விஷயத்த இந்த இடத்துல இதை நாங்கள் சொல்லிக்கிறோம். போத்ராவுக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த படத்துக்கு என்னன்னாக்கா அவர் பண்ணது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, மொட்டை சிவா கெட்ட சிவான்ற படத்தை அதிக தடவை ப்ரெஸ் மீட் வச்சு அந்த டைட்டிலை சொல்லி 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 பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகி விட்ட அந்த போத்ராவுக்கு நான் நன்றி கூட சொல்லிக்கிறேன்.
ஏன்னா மொட்டைச்சுவா கட்டுச்சுவா என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்குது, கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனோட உச்சம் என்னடான்னு சொல்லி பார்த்தா, தேட்டரில் பேப்பரில் ஆடு கொடுத்தோம், தேட்டரில் படம் வருதுன்னு சொல்லியிருந்தோம், 17ஆம் தேதி படம் வருது சொன்னோம், 24ஆம் தேதி படம் வருது சொன்னோம். அதெல்லாம் வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் கொடுக்கல. ஆனால் 10ஆம் தேதி 9ஆம் தேதி படம் வருதுன்னு சொல்லிட்டு தேட்டரில் ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு. ரசிகர்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்க. ஆனால் புக் பண்ணதுக்கு அப்புறமும் ஈவு இறக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு காப்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த படத்தை நிறுத்தணும்னு அவர் நினைச்சார் தெரியுங்களா? அது என்ன மட்டும் பாதிக்கலை, இருக்கக்கூடிய சினிமா எல்லாத்தையும் பாதிக்குது. எல்லாருடைய குரலாக தான் இப்போ நான் பேசுகிறேன். நான் இது போல் ஆள் இருந்தாருனாக்கா கிட்டத்தட்ட வந்து இண்டஸ்ட்ரி வந்து பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் இந்த படத்தில் மாஸ்டர் சொன்னார், அதையும் சொல்கிறேன், இந்த படத்தில் தேங்க்ஸ் கார்டு போட்டேன். நான் நேற்றுக்கு நைட்டு தான் நான் பார்த்தேன், நான் போட்ட தேங்க்ஸ் கார்டுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு உண்மையாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நன்றி, விநியோகஸ்தர் சங்கத்துக்கு ஒரு நன்றி, நடிகர் சங்கத்துக்கு ஒரு நன்றி, இப்படி எல்லா யூனியனுக்கும், தொழிலாளர் சம்மேளனத்துக்கு ஒரு நன்றி, இப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட 10 கார்டு போட்டேன். அப்போ என்னுடைய உதவி இயக்குநர்கள் கேட்டாங்க, என்னங்க எல்லாருக்கும் நன்றி போடுறீங்கன்ட்டு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற தலையெழுத்து யார் கையில் இருக்குதுன்னே தெரியல. ஒருவேளை சங்கங்கள்லாம் சேர்ந்து கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி போட்டேன். இன்றைக்கி தேட்டரில் நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், எல்லா யூனியனுக்கும் நான் தேங்க்ஸ் கார்டு போட்டிருப்பேன். ஆனால் நேற்றுக்கு நைட்டு நடந்தது, படம் வரவே வந்திருக்காது சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், நேற்றுக்கு மட்டும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னாக்கா ஒட்டு மொத்தமாக 200-300 பேர் வந்தாங்க. ஆனால் எனக்கு எல்லார் மேலேயும் கோவம் வந்தது. 5 குரூப்பாக பிரிஞ்சு நிற்கிறாங்க, எல்லா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எலெக்ஷனுக்கு வராங்க. ஆனால் என் படத்துக்கு யாருமே வரலையே நினச்சேன். ஆனால் எல்லா சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்களும், டைரக்டருங்களும், பெப்சி தலைவர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. தானு சார்லேருந்து, அருள்மொழி சார்லேருந்து எல்லாருமே வந்தாங்க. கேஆர் சார்லேருந்து, சௌதரி சார் இதுவரை இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்ததே கிடையாது. ஆனால் முழுக்க வந்து அவர் சொல்லியிருக்கிறார், 87 படம் நான் எடுத்திருக்கிறேன், 87 படத்தில் டெலிவரின்னு சொல்லுவாங்கயா, ஒரு புள்ள பக்கிற மாதிரி தான் ஒரு படம் வெளியில் வர்றது. அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நான் 7 மணிக்கெல்லாம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன், நான் எதுவரையும் அந்த லேபு பக்கமாக நான் போனதில்லைன்னு சொன்னார். அப்படியாப்பட்ட ஒருத்தர் நேற்றுக்கு 12 மணி வரலையும் வந்து உட்கார்ந்துருந்தார். அங்கே அவர் உட்கார்ந்து இருந்தாருனாக்கா இந்த படத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதிகம். போத்ரா மாதிரி ஆட்கள் நிறைய இருந்தாங்க. அவங்களெல்லாம் மீறி இந்த படத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி தேட்டருக்கு படம் வந்துடுச்சு, ஆடியன்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டருக்கு மக்கள் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு விஷயத்தை நான் போட்டேன். நான் ஏன் போட்டேன்றது வந்து அவருக்கு தெரியாமல் ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் இது மாஸ்டருக்கு வந்து தனியாக ஜால்ரா அடிக்கணுன்ட்டோ, மாஸ்டர் இப்போ சொன்ன மாதிரி அடுத்த படம் வாங்கணுன்ட்டோலாம் எனக்கு கிடையாது. என்னென்னா ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் நடக்குது, ஓடி போயிட்டு உடனே போய் பார்க்குறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா பக்கத்தில் போய் நின்று கேட்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இறங்கி போய் செய்கிறதுனால இவருக்கு சொல்லியிருக்கிறார். 2 வருஷம் இவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவரோட நான் சந்தித்த எல்லா விஷயத்துலையும் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் பார்த்துட்டே இருந்திருக்கிறேன். ஒரு பிரச்சனை, ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை கிட்ட போகிறாரு. அப்புறம் பார்த்தாக்கா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரால் தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன்னு சொல்கிறாரு. என் அண்ணன்றாரு, ராகவேந்திர மாதிரி பார்க்குறேன்றாரு. அப்போ இவருக்கு ஏதாவது ஒரு சந்தோஷப்படுத்தணுன்ற அதிகபட்சமான எண்ணத்தில் நான் அந்த காரியத்தை நான் பண்ணேன். இது வந்து தப்பா சரியானு எனக்கு தெரியல. நானும் வந்து ரஜினிகாந்த் சாரோட சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் தான். நான் இப்போ கூட பாட்ஷா படத்தை அன்றைக்கி ஆல்பர்ட் தேட்டரில் போய் நின்று ரசிகர்களோட ரசிகலா 22 வருஷத்துக்கு அப்புறம் நான் எந்த ஆல்பர்ட் தேட்டரில் படம் பார்த்தனோ அதே ஆல்பர்ட் தேட்டரில் போயிட்டு விசில் அடித்து படம் பார்த்து சந்தோஷப்பட்டு வந்து ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணேன். நான் அதே ரஜினிகாந்த் ரசிகராக தான் நான் இப்பவும் பார்க்குறேன். இருக்கிறதுலேயே வந்து உலக அளவில் இருக்கிற ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அவரோட தம்பின்றார், அவரை ஃபாலோ பண்ணுறாரு, அவரை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தேன்றாரு. அப்படியாப்பட்டவருக்கு இப்படி ஒன்று கொடுத்தா சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினச்சி கொடுத்தேன். இதை விட இன்னொரு சுயநலம் இருக்குது. சூப்பர் ஸ்டார்ன்ற படத்தை வந்து ரஜினி சாருக்கு கொடுத்தவர் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு. மக்கள் சூப்பர் ஸ்டார்னு படத்தை கொடுத்த நான் வந்து இந்த பக்கம் உட்காந்துருக்கேன். இது நடந்துருக்குது. இது நான் பிளான் பண்ணி வரல. ஒருவேளை நினைச்சேன், இன்னமும் தானு சார் சொல்லிக்கிட்டே இருக்காருங்களே, அவர் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாரு, அவர் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாருன்னு. அப்படி இருக்கும்போது எனக்கும் ஒரு நப்பாசம் இருக்காதா? மாஸ்டருக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்தோம்னாக்கா எவ்வளோ வருஷம் ஆனாலும் சாய் தான் கொடுத்தான் சூப்பர் ஸ்டாரு, மக்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நப்பாசியில் போட்டுட்டேன். இது சரியா தப்பான்றது எனக்கு தெரியல. வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாருன்னா மாஸ்டர் வச்சுக்கலாம், வானான்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணாருனாக்கா நான் அதுக்கு வந்து மாற்றுறதுக்கு கூட நான் வழி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார்.